வணக்கம் நண்பர்களே. ஒருவர் 30 வேலைகளுக்கு விண்ணப்பித்து 30 இடத்திலும் நீ லாயக்கில்லை என்று துரத்தப்பட்ட ஒரு மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? KFCயில் வேலைக்குச் சென்ற 24 பேரில் 23 பேருக்கு வேலை கிடைத்து அதில் அவர் மட்டும் நிராகரிக்கப்பட்டார். இப்படி சென்ற இடமெல்லாம் அவமானப்படுத்தப்பட்ட அவர் இன்று உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது எப்படி சாத்தியமானது? அவர் சொன்னது, நீங்கள் ஏழையாக பிறந்தால் அது உங்கள் தவறல்ல, ஆனால் நீங்கள் ஏழையாகவே இறந்தால் அது உங்கள் தவறு. அவர்தான் ஜாக் மா. அவர் பின்பற்றிய, அவரை மாற்றிய 10 விதிகளை நாம் பார்க்கப் போகிறோம். இதை கேட்ட பிறகு உங்கள் சோம்பேறித்தனமும் புகார்களும் காணாமல் போகும். நான் தோல்விகளைக் கண்டு அஞ்ச மாட்டேன், நான் சாதிக்க பிறந்தவன் என்று நம்பினால் மட்டும் இந்த வீடியோவை தொடருங்கள். புகார்களை தூக்கி எறியுங்கள். வாழ்க்கையில் நாம் தோற்கும் போதெல்லாம் நம் மனம் முதலில் செய்வது ஒரு பழிபோடும் படலத்தை ஆரம்பிப்பதுதான். எனக்கு வசதியான குடும்பம் அமையவில்லை, ஆசிரியர்கள் என்னை சரியாக கவனிக்கவில்லை, அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை. இந்த வரிகள் நமக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை தரலாம், ஆனால் அவை ஒரு மெதுவான விஷம். உலகில் இன்று நாம் வியந்து பார்க்கும் ஒவ்வொரு வெற்றியாளனும் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு குறையைச் சொல்லி புலம்பியிருக்க முடியும், ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஜாக் மா கூறுவது, எங்கே புகார்கள் அதிகம் இருக்கிறதோ அங்கேதான் வாய்ப்புகளும் ஒளிந்திருக்கின்றன. மக்கள் எதை பற்றி புலம்புகிறார்களோ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வை கண்டுபிடித்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய வணிகம் பிறக்கிறது. ஜாக் மா அலிபாபாவை தொடங்கியபோது சீனாவில் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப முறையான கூரியர் வசதிகள் இல்லை. மக்கள் பொருட்களை அனுப்ப வழியே இல்லையே என்று புலம்பினார்கள். ஜாக் மா அந்த புகாரை கேட்டு வருத்தப்படவில்லை. மாறாக கைனாவோ என்ற லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கி அந்த புகாரையே ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றினார். 2. ஒப்பிடுதல் எனும் சிறை. இன்று நாம் வாழும் சமூக வலைதள உலகம் ஒரு மிகப்பெரிய மாயை. காலையில் எழுந்தவுடன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை திறந்தால் உங்கள் நண்பன் ஒரு புது கார் வாங்கியிருப்பான், மற்றவர் வெளிநாட்டுப் பயணம் சென்றிருப்பார். இதை பார்க்கும் உங்களுக்கு நான் மட்டும் இன்னும் அதே இடத்தில் இருக்கிறேனே என்ற வலி பிறக்கும். இந்த ஒப்பிடுதல் உங்கள் தன்னம்பிக்கையை வேரோடு அறுத்துவிடும். ஜாக் மா அடிக்கடி சொல்வது, யாரோ ஒருவரின் பளபளப்பான வாழ்க்கையோடு உங்கள் ஆரம்பகட்ட வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு. சூரியன் காலையில் உதிக்கிறது, சந்திரன் இரவில் பிரகாசிக்கிறது. சந்திரன் சூரியனை பார்த்து எனக்கு ஏன் வெப்பமில்லை என்று வருத்தப்படுவதில்லை. ஜாக் மா 30 வேலைகளுக்கு விண்ணப்பித்து தோற்றார். அவருடன் நேர்காணலுக்குச் சென்ற 24 பேரில் 23 பேருக்கு வேலை கிடைத்தது, அவருக்கு மட்டும் கிடைக்கவில்லை. அவர் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நான் ராசியில்லாதவன் என்று நினைத்திருந்தால் இன்று அலிபாபா இருந்திருக்காது. அவர்களுக்கு கிடைத்தது அவர்களுக்கு, எனக்கு கிடைக்காதது எனக்கு ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி என்று அவர் நம்பினார். 3. குறுக்கு வழி என்பது மரணக்குழி. இன்றைய இளைஞர்களுக்கு அனைத்தும் உடனடியாக நடக்க வேண்டும். உடனடி உணவு, உடனடி தகவல், அதேபோல உடனடி வெற்றி. லாட்டரியில் பணம் சம்பாதிக்க நினைப்பதும் சூதாட்டத்தில் ஜெயிக்க நினைப்பதும் குறுக்கு வழிகள். இந்த வழிகள் உங்களை ஒருமுறை உயரத்தில் ஏற்றினாலும் அடுத்த நொடியே அதலபாதாளத்தில் தள்ளிவிடும். உண்மையான வெற்றி என்பது ஒரு செடியை வளர்ப்பது போன்றது. விதை போட்ட அடுத்த நாளே கனி கிடைக்காது. அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், சூரிய ஒளி காட்ட வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். வேர் எவ்வளவு ஆழமாக போகிறதோ அவ்வளவு உயரமாக மரம் வளரும். அலிபாபா நிறுவனம் 1999இல் தொடங்கப்பட்டது. முதல் 3 ஆண்டுகள் அவர்கள் $1 கூட லாபம் பார்க்கவில்லை. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட கஷ்டப்பட்டார்கள். ஆனால் ஜாக் மா குறுக்கு வழியில் எடையும் செய்யவில்லை. தன் கொள்கையில் உறுதியாக இருந்தார். இன்று அந்த பொறுமைதான் அவரை உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவராக மாற்றியுள்ளது. 4. எதிர்மறை மனிதர்களிடமிருந்து விலகுங்கள். நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும்போது உங்களைச் சுற்றியுள்ள 10 பேர் இது சரியில்லை, ஏற்கனவே நிறைய பேர் இதை செய்து தோற்றுவிட்டார்கள் என்று உங்கள் காதில் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் எனர்ஜி வேம்பையர்கள். ஜாக் மா கூறுவது, யாரால் ஒரு கனவை காண முடியவில்லையோ அவர்களால் மற்றவர்களின் கனவையும் ஜீரணிக்க முடியாது.
உங்கள் பயணத்தில் உங்களை ஊக்குவிக்கும், உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களை உயர்த்தும் மனிதர்களை மட்டும் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜாக் மா முதலில் தன் நண்பர்கள் 24 பேரை அழைத்து இணையதளம் மூலம் வணிகம் செய்யலாம் என்று சொன்னபோது 23 பேர் அதை முட்டாள்தனம் என்றார்கள். ஒரே ஒரு நண்பர் மட்டும் முயற்சி செய்து பார் என்றார். ஜாக் மா அந்த 23 பேரின் பேச்சை கேட்டிருந்தால் இன்று நாம் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். 5. தள்ளிப் போடுதல் ஒரு மெதுவான தற்கொலை. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வார்த்தை எத்தனை கனவுகளை கொன்றுள்ளது தெரியுமா? தள்ளிப் போடுவது என்பது உங்கள் எதிர்காலத்தை திருடும் ஒரு திருடன். நாம் நேரத்தை செலவிடுவதில்லை, நேரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் செயல். சாதாரண மனிதர்கள் திட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள், வெற்றியாளர்கள் களத்தில் இறங்கி செயல்படுவார்கள். ஜாக் மாவிற்கு கணினி பற்றிய அடிப்படை அறிவு கூட கிடையாது. ஆனால் அவர் கற்றுக்கொண்ட பிறகு தொடங்கலாம் என்று காத்திருக்கவில்லை. களத்தில் இறங்கினார், வேலைகளை செய்யத் தொடங்கினார், அதன் மூலமே கற்றுக்கொண்டார். எனவே எதையும் இப்போதே தொடங்குங்கள், அதுவே சரியான நேரம். 6. தோல்வி என்பது வெற்றியின் ஒரு அங்கம். நம்மில் பலருக்கு தோல்வி என்றால் பயம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என் உழைப்பு வீணாகிவிட்டதே என்ற எண்ணம் நம்மை முடக்கிப் போடும். ஒருமுறை தோற்றாலே இது நமக்கு சரிவராது என்று முடிவெடுத்து பின்வாங்கி விடுகிறோம். இந்த தோல்வி பயம்தான் உலகின் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. ஜாக் மா கூறுவது, தோல்வி என்பது வெற்றியின் எதிர்ச்சொல் அல்ல, அது வெற்றியின் ஒரு பாடம். நீங்கள் தோற்கவில்லை என்றால் நீங்கள் எதையும் புதிதாக முயற்சிக்கவில்லை என்று அர்த்தம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது 1000 முறை விழும். விழுவதை பார்த்து அது அழுது கொண்டு அமர்ந்துவிட்டால் அதனால் ஒருபோதும் நடக்க முடியாது. உங்கள் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு எதை செய்யக்கூடாது என்ற பாடத்தை கற்றுத்தருகிறது. ஜாக் மாவின் வாழ்க்கையே தோல்விகளால் ஆனது. அவர் தனது ஆரம்ப பள்ளியில் 2 முறையும் நடுநிலைப் பள்ளியில் 3 முறையும் தேர்வுகளில் தோல்வியடைந்தார். காவல்துறை வேலைக்குச் சென்றபோது தேர்வு செய்யப்பட்ட 5 அவர் மட்டுமே நிராகரிக்கப்பட்டார். ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அவரை 10 முறை நிராகரித்தது. ஆனால் இன்று அதே ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அவரை சொற்பொழிவு ஆற்ற அழைக்கிறது. அவர் அந்த தோல்விகளைக் கண்டு பயந்திருந்தால் இன்று இந்த உயரம் சாத்தியமில்லை. 7. பணத்தை விட மதிப்பை உருவாக்குங்கள். எப்படி பணக்காரனாவது என்பதுதான் இன்று பலரின் ஒரே கேள்வி. பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரு செயலை செய்யும்போது அதில் சிறு தடை ஏற்பட்டாலும் நாம் சோர்ந்து விடுவோம். பணத்தை துரத்துபவர்கள் எப்போதும் அதன் அடிமைகளாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு மன அமைதி கிடைப்பதில்லை. பணம் என்பது ஒரு நிழல் போன்றது. நீங்கள் அதன் பின்னால் ஓடினால் அது விலகிச் செல்லும். ஆனால் நீங்கள் ஒரு மதிப்பை உருவாக்கினால், அதாவது மக்களின் ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வை வழங்கினால், பணம் உங்களை தேடி வரும். எப்படி பணம் சம்பாதிப்பது என்று கேட்பதை விட்டுவிட்டு, நான் எப்படி 10 பேருக்கு உதவ முடியும் என்று கேளுங்கள். அலிபாபா தொடங்கியபோது சீனாவில் உள்ள சிறு குறு தொழிலாளர்கள் தங்கள் பொருட்களை வெளிநாடுகளுக்கு விற்க முடியாமல் தவித்தார்கள். ஜாக் மா கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த சிறு வணிகர்களுக்கு நான் எப்படி உதவ முடியும் என்று யோசித்தார். அந்த பிரச்சனைக்கு அவர் தந்த தீர்வே இன்று அவரை உலகின் பெரும் பணக்காரராக மாற்றியுள்ளது. சேவை முதலில், செல்வம் அடுத்தது. 8. ஆரோக்கியம் எனும் அஸ்திவாரம். இளம் வயதில் நமக்கு துடிப்பு அதிகம். தூக்கத்தை தியாகம் செய்கிறோம், கண்ட உணவுகளை உண்கிறோம், உடற்பயிற்சியை மறக்கிறோம். வெற்றி பெற்ற பிறகு இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் அதை அனுபவிக்க ஒரு ஆரோக்கியமான உடல் இல்லை என்றால் அந்த வெற்றியால் என்ன பயன்? உங்கள் உடல்தான் நீங்கள் வாழும் ஒரே இடம். ஒரு பந்தய குதிரையை அதன் உரிமையாளர் எவ்வளவு கவனமாக பார்த்துக் கொள்வாரோ அதைவிட மேலாக நீங்கள் உங்கள் உடலை பேண வேண்டும். ஒரு தெளிவான ஆரோக்கியமான உடலில்தான் கூர்மையான புத்தி இயங்கும். உங்கள் வெற்றிக்கான எரிபொருள் உங்கள் ஆரோக்கியம்தான். ஜாக் மா தனது ஆரம்ப காலத்தில் கடினமாக உழைத்தார். தூக்கம், உணவு எதையும் கவனிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவரது உடல் ஒத்துழைக்க மறுத்தது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார்,
ஆரோக்கியமில்லாமல் அலிபாபாவை வழிநடத்த முடியாது என்று. இப்போது அவர் தியானம், யோகா மற்றும் சரியான உணவு முறையை பின்பற்றி வருகிறார். உடலை கவனித்துக் கொள்ளுங்கள், அது உங்களை கவனித்துக் கொள்ளும். 9. எப்பொழுதும் மாணவனாக இருங்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தை வரும்போது ஒரு மனிதனின் வளர்ச்சி அங்கே நின்றுவிடுகிறது. இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட தொழில்நுட்பம் நாளை பழையதாகிவிடும். கற்க மறுப்பவர்கள் காலாவதியாகிவிடுவார்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வமுள்ளவரை நீங்கள் ஒருபோதும் முதியவர் ஆக மாட்டீர்கள். ஒரு புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு அறிஞனின் 20 ஆண்டுகால அனுபவத்தை 2 மணி நேரத்தில் பெறுவது போன்றது. அறிவுதான் உலகின் மிகப்பெரிய சக்தி. ஜாக் மாவிற்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் அவர் அதை எப்படி கற்றார் தெரியுமா? தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்து சுற்றுலா பயணிகள் வரும் இடத்திற்குச் சென்று அவர்களுக்கு இலவசமாக வழிகாட்டியாக இருந்து ஆங்கிலம் பேசப் பழகினார். 9 ஆண்டுகள் இதை தொடர்ந்து செய்தார். அந்த ஆங்கில அறிவுதான் அவருக்கு உலக நாடுகளுடன் வணிகம் செய்ய உதவியது. ஆர்வம் இருந்தால் எதையும் கற்கலாம். 10. சமூகத்திற்கு திரும்ப கொடுங்கள். சுயநலமாக வாழ்வது ஒரு குறுகிய வாழ்க்கை. நான், எனது குடும்பம், எனது கார் என்று மட்டுமே நினைப்பவர்கள் மரணத்திற்குப் பின் எவராலும் நினைவு கூறப்படுவதில்லை. வெறும் பணத்தை சேர்ப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. நீங்கள் எவ்வளவு பெறுகிறீர்கள் என்பதை விட எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் வெற்றியின் மதிப்பு இருக்கிறது. மற்றவர்களின் வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்துவது, ஒரு மாணவனை படிக்க வைப்பது அல்லது இயற்கையை பாதுகாப்பது என ஏதாவது ஒரு வகையில் சமூகத்திற்கு பங்களிப்பு செய்யுங்கள். கொடுப்பதில் கிடைக்கும் நிம்மதி எதிலும் கிடைக்காது. ஜாக் மா தனது பதவியிலிருந்து விலகிய பிறகு ஜாக் மா அறக்கட்டளை மூலம் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக தனது சொத்தில் பெரும் பகுதியை செலவிட்டு வருகிறார். நான் ஒரு ஆசிரியராக தொடங்கினேன், மீண்டும் ஒரு ஆசிரியராகவே இருந்து சமூகத்திற்கு உதவ விரும்புகிறேன் என்றார் அவர். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். இதில் மேடு பள்ளங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும். ஆனால் நீங்கள் இலக்கை நோக்கி செல்லும்போது இந்த 10 பாடங்களையும் உங்கள் கவசமாக வைத்துக் கொள்ளுங்கள். புகார்களை விடுங்கள், ஆரோக்கியத்தை பேணுங்கள், விடாமுயற்சியுடன் உழையுங்கள். உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். நன்றி, வணக்கம்.